வணக்கம் நேர்களே. இன்று ஜூன் 29, ஆனி மாதம் 15 தேதி திங்கட்கிழமை பௌர்ணமி. முதலில் இன்றைய நேர விவரங்களை விரிவாக பார்த்து விடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. இந்த நேரத்தின் சிறப்பு, தொடங்கும் காரியம் தடையில்லாமல் முடியும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. இந்த நேரத்தில் சுபகாரியம் செய்யலாம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். ராகு காலம் தடங்கள் ஏற்படுத்தும் நேரம். யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யமகண்ட நேரத்தில் விபத்து பயம் உண்டு. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இந்த நேரத்தில் நல்ல காரியம் செய்யலாம். சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் குழப்பம் வரும். எதையும் அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது. புதிய ஒப்பந்தம் போடக்கூடாது. தாயார் பெயரில் அர்ச்சனை செய்தால் குழப்பம் தீரும். சூலம் கிழக்கு. பரிகாரம், தயிர் சாப்பிட்டுவிட்டு கிளம்பினால் தோஷம் நீங்கும். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேஷம். மேஷம் ராசி என்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. வேலை விஷயமா புதிய முயற்சி வெற்றி பெறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆனா வேலையாட்கள் மூலம் சிறு மன கஷ்டம் வரும். கவனம். பண வரவு சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதமாக வரும். கொடுத்த கடன் கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆனா தேவையில்லாத செலவு கட்டுக்குள் இருக்கும். கையில் கொஞ்சம் பணம் இருப்பு வைக்கணும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வரும். கணவன் மனைவி உறவு பலப்படும். தாயார் ஆசிர்வாதம் கிடைக்கும். ஆனா சிறு சிறு வாக்குவாதம் வந்து போகும். அமைதி காத்தால் நல்லது. உடல் நலம் தேறி வரும். வயிறு சம்பந்தமான உபாதை இருந்தா குணமாகும். குளிர்ச்சியான உணவு எடுத்தால் நல்லது. காதல் விஷயத்தில் நல்ல செய்தி வரும். திருமண முயற்சி கைகூடும். நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்பு வரும். சொந்தக்காரர்கள் மூலம் மதிப்பு தருவாங்க. சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து பேச்சு வரும். பொறுமையா பேசி தீர்த்துக்கோங்க. சு என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு பேச்சில் இனிமை இருக்கும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய ஒப்பந்தம் போடலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம் என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட வேலை ஆரம்பிச்சா நன்மை. மாலை 4:50 மணி முதல் 5:40 மணி வரை சுப நேரமாகையால் குடும்ப விஷயம் பேசினா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வீரபத்திரர். தெய்வ வழிபடும் முறை: வீரபத்திரருக்கு வில்வ மாலை சாற்றி இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் வீரபத்ராய நம என்று 27 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு லாபம். ரிஷபம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு உண்டு. வேலை விஷயமா மேலதிகாரி ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளி உதவி செய்வார். ஆனா சக ஊழியர் மூலம் பொறாமை வரும். கவனம். பணவரவு சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதமாக வரும். கொடுத்த கடன் கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆனா தேவையில்லாத செலவு கட்டுக்குள் இருக்கும். கையில் கொஞ்சம் பணம் இருப்பு வைக்கணும். குடும்பத்தில் பெரியவர்கள் ஆசி உண்டு. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. ஆனா வீட்டில் சிறு வாக்குவாதம் வந்து போகும். அமைதி காத்தால் நல்லது. உடல் நலம் சீராக இருக்கும். காதல் விஷயத்தில் புரிதல் வரும். திருமண பேச்சு வரும். வீட்டுக்கு விருந்தாளி வருகை உண்டு. சொந்தக்காரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சொத்து விஷயத்தில் அவசரம் வேண்டாம். யோசிச்சு முடிவு எடுங்க. ஏ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் ஆதரவு உண்டு. காரியம் கைகூடும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு நிலம் சம்பந்தமா பேசலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம் என்பதால் முக்கிய கோப்பில் கையெழுத்து போடலாம். பகல் 2:10 மணி முதல் 2:55 மணி வரை சுப நேரமாகையால் வங்கி வேலை பார்த்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை ராகு காலம் என்பதால் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். தெய்வ வழிபடும் முறை: காலபைரவருக்கு மிளகு மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் காலபைரவாய நம என்று 33 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு ஆதரவு. மிதுனம்.
மிதுனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புகழ் உண்டு. வேலை விஷயமா உங்க திறமை வெளியே தெரியும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் வருவார். ஆனா போட்டி காரணமா சிறு டென்ஷன் வரும், சமாளிங்க. பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். கடன் அடையும். ஆனா பயணத்துக்கு கொஞ்சம் செலவாகும். கையில் கொஞ்சம் பணம் வைத்து பயணம் போங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகள் சாதனை செய்வாங்க. கணவன் மனைவி உறவு பலப்படும். சகோதரர் உதவி செய்வார். ஆனா அக்கம் பக்கம் சிறு வாக்குவாதம் வரலாம். ஒதுங்கி போனா பிரச்சனை இல்லை. உடல் நலம் நன்றாக இருக்கும். காதல் விஷயத்தில் மகிழ்ச்சி செய்தி வரும். திருமண முயற்சி கைகூடும். நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்பு வரும். சொந்தக்காரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சொத்து விஷயத்தில் ஆவணம் சரிபாருங்க. சட்ட ஆலோசனை கேட்டா நல்லது. க ச என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தொடர்பு மூலம் லாபம் உண்டு. மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு எழுத்து வேலை ஆரம்பிக்கலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 8 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம் என்பதால் பேச்சுவார்த்தை வெற்றி தரும். மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சுப நேரமாகையால் பயணம் தொடங்கினா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை ராகு காலம் என்பதால் முக்கிய முடிவு தள்ளி போடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. தெய்வ வழிபடும் முறை: சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரை மாலை சாற்றி நெய் தெய்வம் ஏற்றி ஓம் ஐம் சரஸ்வதி நம என்று 27 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு புகழ். கடகம். கடகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வரவு உண்டு. வேலை விஷயமா நிலுவை வேலை முடியும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வரவு அதிகரிக்கும். ஆனா கணக்கு விஷயத்தில் சிறு குழப்பம் வரும், சரி பாருங்க. பண வரவு நன்றாக இருக்கும். வீடு தேடி பணம் வரும். சேமிப்பு கூடும். ஆனா மருத்துவ செலவு கொஞ்சம் வரும். கையில் கொஞ்சம் பணம் மருந்துக்கு வைத்துக்கோங்க. குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அம்மா வழி சொந்தம் மூலம் நன்மை கிடைக்கும். பிள்ளைகள் ஆசை நிறைவேறும். ஆனா மனைவியோடு சிறு மனஸ்தாபம் வரலாம். அன்பா பேசினா சரியாகும். உடல் நலம் தேறி வரும். காதல் விஷயத்தில் எதிர்பார்த்த பதில் வரும். திருமண தடை நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க. சொந்தக்காரர்கள் வருகை உண்டு. சொத்து விஷயத்தில் தாய் வழி சொத்து பேச்சு வரும். நிதானமா கையாளுங்க. ம ஹ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தாயார் ஆசி பலம் தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு வீடு மாற்றம் பற்றி யோசிக்கலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 7 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம் என்பதால் முக்கிய கோப்பில் கையெழுத்து போடலாம். பகல் 2:10 மணி முதல் 2:55 மணி வரை சுப நேரமாகையால் வங்கி வேலை பார்த்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை ராகு காலம் என்பதால் வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்ணெய். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரன். தெய்வ வழிபடும் முறை: சந்திரனுக்கு வெள்ளை அரளி மாலை சாற்றி பசும்பால் தீபம் ஏற்றி ஓம் சோமாய நம என்று 11 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு வரவு. சிம்மம். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இன்பம் உண்டு. வேலை விஷயமா பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் பெயர் புகழ் கூடும். ஆனா மேலிடம் மூலம் வேலை அழுத்தம் வரும், சமாளிக்கணும். பண வரவு மகிழ்ச்சி தரும். பங்கு மூலம் லாபம் வரும். பழைய பாக்கி வசூலாகும். ஆனா ஆடம்பர செலவு வரும், கட்டுப்படுத்திக்கிட்டா நல்லது. குடும்பத்தில் குதூகூதம் உண்டு. பிள்ளைகள் சாதனை செய்வாங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். ஆனா தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடு வரும். மரியாதையா பேசினா சரியாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். காதல் விஷயத்தில் இன்பம் உண்டு. திருமண ஏற்பாடு நடக்கும். உறவினர் வீட்டு விசேஷம் போவீங்க. சொந்தக்காரர்கள் மூலம் மதிப்பு தருவாங்க. சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து பேச்சு வரும். அவசரம் வேண்டாம். ம ர என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு அரசு காரியம் அனுகூலமாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு தலைமை பொறுப்பு ஏற்கலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு காலை 10:15 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரம் என்பதால் அதிகாரிகளை பார்த்தா காரியமாகும். மாலை 3 மணி முதல் 3:50 மணி வரை சுப நேரமாகையால் முதலீடு செய்தால் நன்மை. காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை ராகு காலம் என்பதால் வாக்குவாதம் தவிர்க்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். தெய்வ வழிபடும் முறை: நரசிம்மருக்கு பவளமல்லி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நரசிம்ஹாய நம என்று 27 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு இன்பம். கன்னி.
கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு முயற்சி வெற்றி தரும். வேலை விஷயமா புது பொறுப்பு வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் திருப்தி கூடும். ஆனா சின்ன தடை வரும். முயற்சி செய்தா ஜெயிக்கலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கமிஷன் மூலம் பணம் வரும். கடன் குறையும். ஆனா பயண செலவு கூடும். அளவா செலவு செய்தா பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் அமைதி நிலவும். தாய்மாமன் உதவி செய்வார். பிள்ளைகள் படிப்பில் கவனம் கூடும். ஆனா உடன்பிறப்புகளோடு சிறு பிணக்கு வரும். பேசி தீர்த்துக்கோங்க. காதல் விஷயத்தில் குழப்பம் தீரும். திருமண வரன் அமையும். நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்பு வரும். சொந்தக்காரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். சொத்து விஷயத்தில் ஆவணம் தேடி எடுப்பீங்க. சட்டப்படி போனா ஜெயம் உண்டு. ப த என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கணக்கு வேலை சிறப்பாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கலைத்துறை முயற்சி செய்யலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் 12 மணி முதல் 11:50 மணி வரை நல்ல நேரம் என்பதால் விண்ணப்பம் கொடுத்தா வெற்றி. மாலை 1:35 மணி முதல் 2:20 மணி வரை சுப நேரமாகையால் மருத்துவம் பார்த்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இராகு காலம் என்பதால் ஆவணம் கையெழுத்து வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தன்வந்திரி. தெய்வ வழிபடும் முறை: தன்வந்திரிக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தராயே என்று 28 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு முயற்சி. துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வேலை விஷயமா போட்டியில் ஜெயிப்பீங்க. வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கிடைக்கும். ஆனா பங்குதாரர் மூலம் சிறு சலசலப்பு வரும். பேசி தீருங்க. பணவரவு மனநிறைவு தரும். எதிர்பாராத போனஸ் கிடைக்கும். சேமிப்பு உயரும். ஆனா வீட்டு பராமரிப்பு செலவு வரும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். உறவினர் மத்தியில் மதிப்பு கூடும். ஆனா மாமியார் வீட்டில் சிறு வாக்குவாதம் வரலாம், பொறுமை காக்கணும். உடல் நலம் நன்றாக இருக்கும். காதல் விஷயத்தில் வெற்றியுண்டு. திருமணம் கூடி வரும். பயணம் மூலம் ஆதாயம் உண்டு. சொந்தக்காரர்கள் மூலம் நல்ல செய்தி வரும். சொத்து விஷயத்தில் நண்பர் மூலம் தகவல் வரும். ஆனா அவசரப்பட்டு பத்திரம் போட வேண்டாம். ர த என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு நீதி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கலைத்துறை முயற்சி செய்யலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் 12 மணி முதல் 12:50 மணி வரை நல்ல நேரம் என்பதால் விண்ணப்பம் கொடுத்தா வெற்றி. மாலை 1:35 மணி முதல் 2:20 மணி வரை சுப நேரமாகையால் கூட்டுத் தொழில் பேசுனா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இராகு காலம் என்பதால் வீண் விவாதம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். தெய்வ வழிபடும் முறை: சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் சுதர்சனாய நம என்று 108 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு வெற்றி. விருச்சிகம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நட்பு உண்டு. வேலை விஷயமா புது நண்பர் மூலம் வாய்ப்பு வரும். வியாபாரத்தில் பழைய நண்பர் உதவி செய்வார். ஆனா ரகசியம் பகிர்ந்தால் சிக்கல் வரும், கவனம். பணவரவு மத்திமம். நண்பர் மூலம் கடன் கிடைக்கும், திருப்பி கொடுக்கணும். ஆனா நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. கணக்கு பார்த்து செய்யுங்க. குடும்பத்தில் சகோதரர் ஆதரவு உண்டு. மனைவி மூலம் ஆலோசனை கிடைக்கும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பாங்க. ஆனா மூத்தவர்களோடு சிறு மனஸ்தாபம் வரும், விட்டு கொடுங்க. உடல் நலம் சீராக இருக்கும். காதல் விஷயத்தில் நண்பர் உதவுவார். திருமண தகவல் வரும். சமூகத்தில் மதிப்பு கூடும். சொந்தக்காரர்கள் மூலம் விருந்து உண்டு. சொத்து விஷயத்தில் நண்பர் மூலம் தகவல் வரும். ஆனா அவசரப்பட்டு பத்திரம் போட வேண்டாம். ந ய என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு நட்பு வட்டம் விரியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு ஆராய்ச்சி வேலை தொடங்கலாம், நன்மையுண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் 12 மணி முதல் 12:50 மணி வரை நல்ல நேரம் என்பதால் விண்ணப்பம் கொடுத்தா வெற்றி. மாலை 1:35 மணி முதல் 2:20 மணி வரை சுப நேரமாகையால் கூட்டுத் தொழில் பேசுனா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இராகு காலம் என்பதால் வீண் விவாதம் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். தெய்வ வழிபடும் முறை: சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் சுதர்சனாய நம என்று 108 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு நட்பு.
தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆக்கம் உண்டு. வேலை விஷயமா புது திட்டம் உருவாக்குவீங்க. வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வீங்க. ஆனா மேலதிகாரி மூலம் கண்டிப்பு வரும், ஏத்துக்கோங்க. பணவரவு உயரும். வெளிநாடு தொடர்பு மூலம் பணம் வரும். முதலீடு லாபம் தரும். ஆனா தர்ம காரியத்துக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க. மனநிறைவு கிடைக்கும். குடும்பத்தில் குரு ஸ்தானத்தில் இருப்பவர் ஆசி கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை வரும். வீட்டில் சுப செலவு உண்டு. ஆனா தந்தை உடல் நிலையில் கவனம் தேவை. மருத்துவம் பாருங்க. காதல் விஷயத்தில் நம்பிக்கை கூடும். திருமண யோகம் வரும். தூர பயணம் உண்டு. ஆன்மீக பயணம் நன்மை தரும். சொந்தக்காரர்கள் மூலம் நல்ல செய்தி வரும். சொத்து விஷயத்தில் கோவில் நிலம் பேச்சு வரும். நியாயமா நடந்துக்கோங்க. என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு குருபலம் கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு உயர்கல்வி விண்ணப்பம் போடலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் 3 மணி முதல் 4 மணி வரை நல்ல நேரம் என்பதால் உழைப்பு சார்ந்த வேலை செய்தா வெற்றி. இரவு 7:15 மணி முதல் 8 மணி வரை சுப நேரம் ஆகையால் தானம் செய்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் என்பதால் சட்ட விஷயம் தள்ளி வைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் குங்கும சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். தெய்வ வழிபடும் முறை: ராகவேந்திரருக்கு துளசி மாலை சாற்றி இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் ராகவேந்திராய நம என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு ஆக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஊக்கம் உண்டு. வேலை விஷயமா தடை நீங்கி வேகம் கூடும். வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும். ஆனா வேலையாட்கள் மாற்றம் வரும். அனுசரிச்சு போங்க. பண வரவு நிம்மதி தரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரும். கடன் சுமை குறையும். ஆனா வாகன செலவு வரும். சரி பார்த்து ஓட்டுங்க. குடும்பத்தில் கண்டிப்பு கூடும். பொறுப்பு அதிகரிக்கும். மனைவி ஒத்துழைப்பு தருவார். ஆனா வீட்டில் சிறு சிறு பிரச்சனை வரும். நிதானமா தீருங்க. காதல் விஷயத்தில் பொறுமை தேவை. அவசரம் வேண்டாம். திருமண பேச்சு தாமதமாகி முடியும். உறவினர் வீட்டு துக்க நிகழ்ச்சி போக நேரும். சொந்தக்காரர்கள் மூலம் பொறுப்பு வரும். சொத்து விஷயத்தில் இரும்பு சம்பந்தமா லாபம் உண்டு. ஆனா ஆவணம் கவனம். என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கடின உழைப்புக்கு பலன் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கட்டிட வேலை ஆரம்பிக்கலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு பகல் 3 மணி முதல் 4 மணி வரை நல்ல நேரம் என்பதால் உழைப்பு சார்ந்த வேலை செய்தா வெற்றி. இரவு 7:15 மணி முதல் 8 மணி வரை சுப நேரம் ஆகையால் மூத்தோர் ஆசி வாங்கினா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் என்பதால் புது கடன் வாங்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முனீஸ்வரர். தெய்வ வழிபடும் முறை: முனீஸ்வரருக்கு துளசி மாலை சாற்றி இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் முனீஸ்வராய நம என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு ஊக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உயர்வு உண்டு. வேலை விஷயமா புது தொழில்நுட்பம் கற்பீங்க. வியாபாரத்தில் ஆன்லைன் மூலம் லாபம் வரும். ஆனா கூட்டாளி மூலம் கருத்து வேறுபாடு வரும். சரி செய்யுங்க. பணவரவு திருப்தி தரும். நண்பர்கள் மூலம் பண உதவி கிடைக்கும். சேமிப்பு திட்டம் போடுவீங்க. ஆனா மின்சார பொருள் செலவு வரும். தரமா வாங்குங்க. குடும்பத்தில் மாற்றம் வரும். புது முயற்சிக்கு வீட்டில் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா பிள்ளைகளால் சிறு டென்ஷன் வரும். அன்பா கண்டிங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும். காதல் விஷயத்தில் புதுமை இருக்கும். திருமண வாழ்வில் புரிதல் கூடும். சமூக சேவை செய்வீங்க. சொந்தக்காரர்கள் மூலம் புது தொடர்பு கிடைக்கும். சொத்து விஷயத்தில் நீர்நிலை அருகில் சொத்து லாபம் தரும். ஆனா ஆவணம் சரி பாருங்க. என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு புது யோசனை வெற்றி தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு அறிவியல் சம்பந்தமா முயற்சி செய்யலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு மாலை 5:25 மணி முதல் 6:10 மணி வரை நல்ல நேரம் என்பதால் பண முதலீடு செய்தா நன்மை. இரவு 8:30 மணி முதல் 9:15 மணி வரை சுப நேரமாகையால் தியானம் செய்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் என்பதால் கடன் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மயில் கழுத்து நீலம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். தெய்வ வழிபடும் முறை: வராகிக்கு செவ்வரளி மாலை சாற்றி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் வராகி தாயே போற்றி என்று 48 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு உயர்வு. மீனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தனம் உண்டு. வேலை விஷயமா வெளிநாடு தொடர்பு வரும். வியாபாரத்தில் லாபம் கூகும். ஆனா மறைமுக எதிர்ப்பு இருக்கும். ஜாக்கிரதை. பணவரவு அதிகரிக்கும்.
பழைய முதலீடு லாபம் தரும். வீட்டுக்கு தங்கம் வாங்குவீங்க. ஆனா தான தர்மத்துக்கு கொஞ்சம் செலவாகும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் குரு பார்வை உண்டு. சுபகாரியம் நடக்கும். தாயார் ராசி கிடைக்கும். ஆனா கணவன் மனைவி இடையே சந்தேகம் வரலாம். நம்பிக்கை முக்கியம். உடல் நலம் தேரும். காதல் விஷயத்தில் கனவு நனவாகும். திருமண தடை விலகும். ஆன்மீக பயணம் போவீங்க. சொந்தக்காரர்கள் மூலம் வெளிநாட்டு செய்தி வரும். சொத்து விஷயத்தில் நீர்நிலை அருகில் சொத்து லாபம் தரும். ஆனா ஆவணம் சரி பாருங்க. என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கற்பனை வளம் கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கடல் கடந்து வியாபாரம் பேசலாம். நன்மை உண்டு. இன்று நாள் நட்சத்திரம் மூலம் இன்று உங்கள் ராசிக்கு மாலை 5:25 மணி முதல் 6:10 மணி வரை நல்ல நேரம் என்பதால் பண முதலீடு செய்தா நன்மை. இரவு 8:30 மணி முதல் 9:15 மணி வரை சுப நேரமாகையால் தியானம் செய்தா நன்மை. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் என்பதால் கடன் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மச்ச அவதார பெருமாள். தெய்வ வழிபடும் முறை: மச்ச அவதார பெருமாளுக்கு நீலோர் பழ மாலை சாற்றி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் மத்ஸ்யாய நம என்று 12 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்க ராசிக்கு தனம். இன்றைய திங்கட்கிழமை பௌர்ணமி நன்னாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.